ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி சசிகலா ஓபிஎஸ்ஸை இணைக்கல. ஆனால் ஓபிஎஸ் சசிகலா பார்த்தீங்கன்னா இணைஞ்சு இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றினா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி தவிர்க்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இணைக்கிறதுக்கான முயற்சி தான் ஈடுபடுவாங்க தவிர்த்து இப்போ எடப்பாடி பழனிசாமி தவிர்த்த மாதிரி தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 4 வருஷம் ஒரு முதலமைச்சர் பதவியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சோ தெரியாமல் இருந்துட்டார். ஸோ அவருக்குன மரியாதை அவருக்குடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குதான். கொங்கு மண்டலத்தில் இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. அனுசரிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருவேளை பார்த்தீங்கன்னா சசிகலா பொதுக்குழு கூட்டுறாங்கன்னா சசிகலா வந்து போச்சரா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கைப்பற்றினோன்னே. அப்போ ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் பொருளாதாரம் வந்துருவார். எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிரந்தர போச்சரா அம்மா சொல்லும் போது சசிகலா பார்த்தீங்கன்னா பொதுச்செயலர் பதவின்னு சொல்ல முடியாது. வேறு ஏதாச்சும் இந்த ஒருங்கிணைப்பாளர் அது தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர் ஏதாச்சும் வேறு பேர் சொல்லி மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றுக்குவாங்க. ஆனால் நிரந்தர போச்சரா அம்மான்றதை பார்த்தீங்கன்னா ஒப்புக்கொண்டு பின்வாங்கிடுவாங்க சசிகலாவுமே. ஏன்னா வந்து ஓபிஎஸ் அதை திருப்பி வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிடாரு. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சொல்கிறது அம்மாவை நிரந்தர போச்சாரன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அறிவிச்சிட்டோம், அம்மா தான் நிரந்தர போச்சாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செக் வைப்பார். சசிகலா பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் வேறு பதவி பேர் வச்சு தலைமை ஏற்றுக்குவாங்க. பொருளாதார ஓபிஎஸ் இருப்பார். எடப்பாடியை இணைச்சிக்கிறதுக்கான முயற்சி தான் ஈடுபடுவாங்க தவிர்த்து எடப்பாடியை தவிர்க்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.